எதுக்கு போறாங்க? என் சொத்தை அபகரிக்கிறான், கொள்ளடிக்கிறான், மிரட்டுறான். திமுக சார்ந்த அமைச்சருடைய பினாமி தான் எங்களை மிரட்டுற ஆளுங்கட்சியுடைய பிரஷரைஸ் தாங்க முடியல, எங்கள் சொத்தை அபகரிக்கிறா அப்படின்றாங்க. இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இல்லைங்க, வேலூர் மாவட்டத்திலையும் துரைமுருகன் அமைச்சராக இருக்கப்போ குடியாத்தத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட 10-15 பஸ்ஸுக்கு மேலே போலீஸ் இறக்கி அங்கே இருக்கிற மிரட்டி இடத்த அபகரிச்சிருக்காங்க. பல விஷயங்கள் வெளியில் வரலங்க, இனிமேல் தான் வெளியே வருங்க. இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கவங்க கொதிச்சு எழுந்து ஓடி போயிட்டான். என் சொத்து போதுரா, எங்கள் இடத்த அபகரிக்கிறாங்க, ஆளுங்கட்சி ப்ரெஷர், கலெக்டரேட் போயிட்டா, எஸ்பி ஆஃபீஸ் போனால் எங்கேயுமே நடக்கலை. அதனால் என்ன பண்ணுறான், ஓடி போய் இன்னைக்கு போய் முதலமைச்சரை விட்டு முற்றுகை இருக்கான். போலீஸை வச்சு அவ்வளோ பேர் மண்டபத்தில் வைக்கிறான். இன்னைக்கு அதே மாதிரி தான் அரக்கோணமாக அப்படியே ஆச்சு. அரக்கோணத்தில் அந்த பொண்ணு ஓடி ஓடி எங்கேயும் நடக்காமல் இன்னைக்கு உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ஐயா அப்பான்னு காலில் விழுந்து ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போய் உட்காந்து தர்ணா ஏற்பட்டதுனால தான் ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ஆனால் எஃப்ஐஆரில் இது வரைக்கும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் ஆகலை, வெறும் குற்றவாளி கைது வரைக்கும் கைது பண்ணல. இது வரைக்கும் எந்த ப்ராசஸும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன்